ம் ம் மனோதான் வெளியே விட்டான். இல்லை அவன் வெளியில் எங்கேயும் போகணும்னு சொன்னான். அதான் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுட்டு போயிட்டான். நான் கீழே வந்துடுவேன். பார்த்து போகக்கூடாது. யோ நீ பார்த்து போயா. பெரியவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசலாம்ல. டேய் என்ன ஐயா நீங்கள் பார்த்துக்கோ. ஏன்டா லேட்டு? வர வழியில் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு அதாவது விலகியேறு. என்ன பார்க்குற? என்ன ஏன்டா விலகியேறு? ஹலோ, யார் நீயா? நான் யார்கிட்ட பேசிட்டு போகிறேன்? நிவேதா இல்லை, ஸ்வீட்டி. வெளியே போகலாமான்னா நமக்கு தான் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் வரலான்ட்டு. சரி நான் தான் கேட்டேன், என்ன போதும் நானும் இப்படிதான் எதை பற்றியும் கவலைப்படாத ஒருத்தனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கேன். என்னைக்கு இப்படி ஆகுன்னு தெரில. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுது. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் டேய் அவங்களே அடிச்சு கொண்டுடுது. கேக்குது நாடு உருப்பிட்ட மாதிரிதான். திரும்ப போட்டு ஒரு யூஸும் இல்லை. படத்தில் 1000 சொல்லுவான், அது வாழ்க்கைக்கு செட் ஆகுமா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதா இரு. இல்லை முன்ன சொன்ன மாதிரி தான். எல்லா மனுஷனும் இங்க ஒண்ணு இல்லன்னு வளர்த்து அணைக்கிறவன், கழுத்தை நெரிக்கிறவன், கண்ணை தடவுறவன், காலை நொடிக்கிறவன், கொண்டு சிரிக்கிறவன் சொல்கிறான். எங்க இங்கே இங்கே ஜிஹெச்சில் நிற்கிறேன். உங்கள் ஹீரோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் தான் அடித்தாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் தடுத்தாங்க. அடிக்க வேணாம்னு சொல்லலை, இங்கே அடிக்காதீங்க, வேற எங்கேயாவது போய் சண்டை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே அடித்து எங்கள் ஏரியா வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அவர் அப்படியே தூக்கி பைக்கில் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் யூடியூபர் ஆஷிக் பஸ்மேட் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, நாடு நாசமாக போகுது அப்படின்ற டைட்டிலோட 4th எபிசோட் போயிட்டுருக்கு. ஸோ
இப்போ இதில் ஜென்ரலாக ஒரு இமேஜினேஷன் கொஸ்டின் தான் இன்றைக்கி. பெண்கள் வந்து எல்லாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டேன் டிசிஷன் எடுத்தாங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதை நான் எல்லார்ட்டையும் கேட்க போகிறேன். இதுக்கான ஆன்சர் எப்படி வருது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஹேண்ட்ஸமாக ஒரு காய் வராரு. ஹலோ சார் வாங்க இங்கே ஒரு நிமிஷம். அது யூடியூபர் சேனல் திஸ் இஸ் ஆஷிக். ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான். இப்போ பெண்கள் எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் டிசிஷன் எடுத்தாங்கன்னா இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம நாடு எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சார் பாப்புலேஷன் கம்மியாகும், ஓகே சார். நாடு நாசமாக போயிடும். வா சூப்பர் சார். நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் அதே சார், நாடு நாகும்போது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூடியூப் சேனல். ஆமாம் சார் வாங்க சார். திஸ் யூடியூப் சேனல் மிஸ் பஸ்மேட் பிரதர்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். நீங்கள் என்ன தான் நல்ல ப்ரோக்ராம்னாலும் டிவியில் போகிற மொக்க ப்ரோக்ராம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எதுக்கு தேவையில்லாமல்? ஐயோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார்? இன்னுங்க உங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. சரி போங்க, நீங்கள் அந்தானே போங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரு, வாங்க போய் பார்ப்போம். வடை ஒருத்தருக்கு ஒரு வடை தானா? அது வீட்டில் தான் இருக்கேன். எல்லாம் வரல. ஒரு ரூல்ஸ் என்ன அப்படினா கையை யூஸ் பண்ணி அந்த வடையை எடுக்கலாம் கூடாது. கூப்பிடுறேன். அண்ட் இந்த ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு வாக்யூம் கிளீனர் பரிசா காத்திருக்கு. எங்க அதீன வரல இவ்வளோ ஆச்சு. இதுல வந்து ஒரு சின்ன டைம் பாம் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட் வீட் வரைக்கும் வெளிய போயிருக்கான். டியூரேஷன் வந்து 90 செகண்ட்ஸ் தான். இந்த 90 செகண்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பாட் வந்து அந்த வடையில சாப்பிடுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. சரி ப்ரோ. சரி ஓகே. இந்த இதுக்கு வந்து ஏன் சுட்ட வடம் பேர் ஏதோ சொல்ல வர மாட்டான். என்ன ப்ரோ எம்ஆர் அத ஃபேனா நீங்க? இதுக்கு வந்து ஏன் சுட்ட வடம் வச்சாங்க சொல்லுங்க. சரி ஏன் பிரதர் வச்சோம் நீங்களே பிடிக்கும். ஓட்டை இருக்கு. அவ்வளோதான். பிடிக்கும்னா சுட்ட வடை. பிடிக்கும்னா பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்காதா? மாமா கேம் ஆரம்பிச்சோம். மூணு கப்புள்ஸ் வாங்க. நான் ஜெரோ மொக்க போடுறானா? எம்ஆர் அதை பிடிக்குன்னு சொன்னால் எம்ஜிஆர் என்ன பிடிக்காதான்னு கேட்குறான். என்ன பாலிடிக்ஸா? ஆ முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பாலிடிக்ஸ் சொல்றதா? இதுக்கான ரைட் டைம். எஸ். நல்லதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அதெல்லாம் அந்த பணம் பதவி இதெல்லாம் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன இந்த பக்கம் ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்ன? ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு. கடைசியாக ஒரு அப்போ தான் பார்த்தேன் ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போனேன். அப்படின்னாங்க பயம். அவன் என்னன்னா என்ன திருப்பி கேட்க வேண்டியதானே. இன்னும் ஜெயிக்காதுங்கிற பயம். கூட்டத்தோட கத்தினா தான் கேட்கும்னா கூட்டத்தோட கத்துவோம், கூட்டத்தை சேர்த்துவோம். எல்லாத்துக்கும் போராட்டத்தான் வழின்னு இறங்கிட்டா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ஜெரோ கேட்க மறந்துட்டேன், படத்தோட டைட்டில் என்ன? குரங்கினம். இந்த டைட்டிலே கதையோட ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது குரங்கு அப்படிங்கிற வார்த்தை மனுஷனோட ஆசையை குறிக்குது. அது ஒரு இடத்து இன்னொரு தாவுது அப்படின்னு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எல்லா மனுஷனும் இங்க ஒண்ணு இல்லைன்னு. வளர்த்து அணைக்கிறவன், கழுத்தை நெரிக்கிறவன், கண்ணை தடவுறவன், காலை நொடி. அன்றைக்கி டாபிக் எங்கேயோ இருந்துச்சு, எங்கேயோ போணுச்சு. பாதியில் அதிகம் கலந்துக்கிட்டான். பின்னால் இப்படி அதி. சரி ஓகே வர. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசணும். சமூக பிரச்சனை, அரசியல், பெண்ணுரிமை, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பதில். கேள்வி கேட்கணும் அப்படின்னு. அந்த பதிலுக்கு ஒரு பதில்.
உனக்கு ஒரு பொருள் கொடுத்துச்சு. சொல்லு மச்சி. என்னடி என்னாச்சு புரியல, என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் சிரித்து பேசணும், சிரிக்கிற மாதிரி பேசணும் தான் இல்லை. நீ கெட்டவன்ட்ட பேர் கூட எடுத்துடலாம், ஆனால் நம்மளும் உன்னை ஃபேவரட் கேவலமான பேர் மட்டும் எடுத்துக்கவே கூடாது. அது உனக்கும் சரி அவனுக்கும் சரி, கஷ்டம்தான். உன் டைலாக் சொல்கிறா. இது ரிஹர்சல் தானே? சரி ஓகே, இந்த டைலாக் முடிஞ்சு சின்னதாக ஒரு ஸ்மைலு. அப்புறம் இவனோட டைலாக்கு வாட்ஸ்அப்பில் வரதை பார்த்துட்டு வாய் பேசுகிறா அப்படின்னு டைலாக், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ப்ரோ கொஞ்சம் ப்ளீச் ஆகுது, தர்மகோல் இருந்தால் பெட்டராக இருக்கு. தர்மாவுலா? சரி ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, வாங்கிட்டு சொல்கிறேன். கார்த்தி, அது கேமராமேன் தர்மாகுலமா, வாங்கிட்டு வரியா? கேமராமேன் பேர் என்ன, செல்லூர் ராஜாவா? ஏடா நீயுமாடா? சரி வாங்கிட்டு வரேன். வண்டி வேணுமே? அதான் நம்ம கதைக்கிட்ட ஸ்டோரி வாங்கிட்டு வாங்கிட்டு வா. அது ஏதோ கர்நாடகா வண்டியா, இங்கே கொண்டு வந்தால் அடித்து உடச்சிட்டாங்கன்னா அவன் கொண்டே வரல. ஏன்னா கர்நாடகானே சந்தோஷமாக தாக்குறான். சரி, கேமராமேன் சாவி இருக்கும், நான் கேட்ட சொல்லி வாங்கிட்டு போ. சரி கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டோடா, டைம் இல்லை. இங்கே நீ வந்துட்டா கேமராமேன் தனியாக விட்டு. அங்கே ரமேஷ் இருக்கான்னு விட்டேன். ஏய் ஷூட்டிங் டைம் அதை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உன் சொன்னால் இன்ட்டு என்ன பண்ணிட்டுக்கிறேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணால் வேலை செய்ய விட்றேன்னு சந்தோஷப்படுவாங்க, போய் வேலை செய்ய போ. இவன் உருண்டா மாட்டேங்கிறான். ரிசல்ட் வந்துச்சு. எத்தனை பேப்பர்? நீ ஏன் சரி பாஸ் பண்ணிட்டியா? எதுக்காக நீ எத்தனை பேப்பர்? 4 இயர். ஏய் என் கூட நான் சுற்றிட்டு இருந்தேன், நீ எப்போ 4 இயர் பண்ணா? எக்ஸாம் முன்னாடியே உட்காந்து படிச்சுட்டேன். ஒரு விதத்தில் நீ அரசியல் வைத்தாண்டா படிச்சு இன்னொரு நாள் தான் உட்காந்து படிக்கிறீங்க. எத்தனை பேப்பர் சொல்கிறா? அட்டா உருளையா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, 3 அறிவு வச்சவங்க முட்டாள் இல்லை, ஆள்கை பண்ணவங்க அறிவாளி இல்லை. சூப்பர் மச்சி. சரி எங்க குரல் மேலே இருக்கிறான்னு நீ. ஏன் தனியாக வந்து உட்காந்து அங்கிள் திட்டாரண்ணா? அவன் தான் இதுக்காக குரல் கொடுக்க பேச தெரியும் அவசியம் இதே உன்னை பார்த்து கற்றுக்கிட்டேன். நீயே எப்படி வந்து உட்காந்துருந்தா? சோகத்தை மாதிரிக்கு 1000 வழி இருக்கு. அதில் முதல் வழி மைக், பெரிய வழி தான். உண்மை ஊமையாகுமா? உரிமைக்காக குரல் கொடுத்துப்பார். ஹாய், என்ன திடீர்னு? நேற்று வேறு ஷூட்டிங் இல்லைல்ல, அதுதான். ஒரு நிமிஷம். உனக்கே தெரியும்ல, எங்கள் அப்பா தான். என்னதான் சொல்கிறாரு? இந்த சினிமாவில் 100 கை இருக்குன்னா 98 கை கீழே தள்ளி விட தான் பார்க்கும். மீதில் 2 கை தான் மேலே தூக்கிட ட்ரை பண்ணும். அது 2 கையும் கண்டுபிடிக்காது பல வருஷம் ஆகும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். நான் வேணா வந்து பேசணும். விஷ்ணு, விஷ்ணு. அப்பா 5 நிமிஷம்ப்பா, வரேன். ஜெரு ஏதோ சொன்னீங்க. அவனுக்கு என்னப்பா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறான், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. பா இதுக்காகவே நைட்டும் பகலும் கொஞ்சம் படிக்கிறவனுக்கு இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுப்பா. அவனுக்கு தெரிஞ்சதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம்ப்பா. எப்படி வாங்கி கொடுப்பீங்க? காசு கொடுத்தா? எப்படியோ வாங்கி கொடுத்துடலாம்ப்பா.
இப்போ இதுக்காக உட்காந்து படித்தவன் இந்த வேலைக்கு தகுதியானவன் இது உங்கள் பையனாக இருந்தா அவனுக்கு என்ன வேலை கிடைக்காம போகுது? எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனி இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். ப்ரைவேட் இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சுலாம் பேசல, இது ஒன்று தெரிஞ்சு வச்சு தான் பேசுகிறேன். நம்ம ஊரில் இருக்க முக்கால்வாசி ப்ரைவேட் கம்பெனி வெளிநாட்டுக்காரன் தான். அவங்க ஊரில் ஆளுநர் இங்கே இருக்கிறானுங்க ஆனால் தெளிவாக இருக்கிறானுங்க. நம்ம ஊரில் தான் எவன் வருவான் எவன் காப்பா சொல்லி காத்து நிற்கிறோம். அப்படி வரலாம் வெள்ளக்காண்டு அடிமையாக வந்துக்கணுமே. இதுக்கு சுதந்திரம் எங்கே கொடுத்தீங்க? சும்மா பேருக்கு ஆகஸ்ட் பொடியதர் சல்யூட். யாரை ஏமாத்துறதுக்கு? நீ கருத்து சொன்னா குத்தம், கேள்வி கேட்டா குத்தம், எழுத்து பேசினா குத்தம், பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தா குத்தம், பிடிச்சது செஞ்சா குத்தம் 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 குடிக்கிட்டீங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டு என்ன போறான்னு தெரியாம இருக்கான். ஆனா உங்க பையனுக்கு ஒன்று குறிக்கோள் இருக்கு. சுத்தி பேசுவான்னு பாக்குறீங்களா? அவன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் பேசுவான். அதெல்லாம் யாருப்பா கண்டுக்கிறான்? அவன் நல்லா இருக்கணும்னு தான்ப்பா பார்க்கறது. இது என்ன ஈஸியாக கிடைக்கிற விஷயமா என்ன? கஷ்டம்தான். யார் இல்லைன்னு சொன்னா? நீங்க கஷ்டப்படாம பண்ணிட்டீங்களா? பசிச்சாதான் சாப்பிட முடியும். பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு அவன் பணக்காரனா? ஆனா ஒண்ணு, நீங்க எதோ நினைச்சிட்டு அவன் கனவு கருகடிச்சிடாதீங்க. சட்டை ஏன் பண்ணி வச்சுட்டு எங்கே போனான் அவன்? விஷ்ணு, விஷ்ணு, 5 நிமிஷம் எங்கடா போன? வரேன். ஜெரோ ஏதோ சொன்னியே, ஒன்றும் இல்லை. ஏதோ வீட்டில் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நாளைக்கு ஷூட் இருக்குடா. 10 to 6 முடிஞ்சிருந்தானே? ஏன்னா அப்போ தான் வீட்டில் ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேடா. சரி வரேன். ஜெரோ 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 ஃபோன். உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. ஹலோ சொல்டா. அதி கூப்பிட்டியா வரப்ப? இப்போ தான் கேட்டுச்சா? கவனிக்கல. சரியா என்னாச்சு? ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்கிரிப்டா? உன் ஸ்கிரிப்டுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா? வரும்போது ஒன்று யோசித்தேன். நம்ம கண் யாரை வேணால் பார்க்கும், நம்ம காது யார் பேசுறத வேணால் கேட்கும், நம்ம வாய் யார்கிட்ட வேணால் பேசும். இந்த கண், காது, வாய் இது மாதிரி மனசு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லாமே மாறி போச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட் கூட இப்போ புதுசாகிடுச்சு. ஆனால் பேர் இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான். ஐ திங்க் எலெக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். மாற்றம் மாறுவதற்கல்ல, மறப்பதற்கு. ஹலோ டேய், நான் வந்துட்டேன்டா. அவன் தான் பிரபா தான் வரல, இன்னும் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அண்ணா பழைய பஸ் ஸ்டாண்டு தானே? இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். அண்ணா சன்னியாசம் எப்படி போனோம்? இந்த பக்கம் போனீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்கேயா? வந்துட்டேன்டா புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்டா. பசங்க சாப்பிட்றது எடுத்து வச்சுன்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது. பழைய பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் ஒரு புது பஸ் ஸ்டாண்டு போகிறாரு. புதுசாக கட்டிடுறாங்களா? புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு போகிற போல. போங்க. இங்கடா. ஏய் பொர்ட்டாவா?
ஒரு நிமிஷம்டா, ப்ராப்பர் தான் கால் பண்ணுறான். ஹலோ, ஏய் எங்கடா இருக்கிற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். ஆக்சிடெண்ட்டா? என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லையே. கால் பண்ண படத்தை எடுத்து ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டோம். யூடியூப்பில் அப்லோட் ஆகிற டைமில் பசங்களில் படத்தை போட்டு காமிச்சேன். படத்தை பார்த்துட்டு சரி பிரச்சனை எதுவும் அதில் இந்த நைஸு குட்டு பேடு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் இதை தவிர ப்ளஸ் மைனஸ் கமெண்ட் தான் அது மட்டும் எழுதி யூஸ் சரி உண்மைதான் பிரச்சனை எதுவும் அதில் டேய் நீ எங்க இங்க யாரோ தான் வர சொன்னாரு. சரி மேல வா. நான் இருக்கு. நான் படம்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த படம் எப்படின்னு கேட்குறேன். அவனை என்ன அடிக்கிறா? என்னடா ஆச்சு? நேற்று நியூஸ் பார்த்தோம்ல, ஒரு ஆக்சிடென்ட் நியூஸு. நம்ம படத்தில் வரவே நடக்குது படுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டுக்கல. ஆமாம் சன்னியாசிக்குள்ள நினச்சா தானே. அந்த ஆக்சிடென்ட் நடப்போ சார் அங்கே தான் இருந்துக்கிறாரு. போலீஸ், ஆம்புலன்ஸு, மீடியா இதெல்லாம் வந்ததே 3:30 மணிக்கு தான். ஆனால் சார் 3 மணிக்கே ஃபேஸ்புக்கில் போட்டு எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியா? அது நான் பண்ணவே இல்லை. ஏய் பாருடா, நம்பிக்கலாம் பாரு. இந்த படத்தை பார்த்து ஒரு 400 பேர் திருந்துவான், இல்லை ஒரு 40 பேர் திருந்துவான், அட்லீஸ்ட் 4 பேராக திருந்துவான்னு பார்த்தான். தான் நச்சவனே இப்படி பண்ணா புரிய வச்சுட்டல. 5 இல்லைனா 6, 6 இல்லை 7ன்னு சொல்லி டேக் எடுத்து நடிக்கிறோன்னு சாதாரண மக்களோட வழி புரியாதுன்னு. அபிமன் ஏன் சுத்தம் தெரியுமாடா? ஒரு நாள் அவன் கொண்டு போன சாப்பாடு கெட்டு போயிடுச்சு. அப்பா அம்மா யாரும் இல்லை, அண்ணன் மட்டும்தான். அவர் வச்சுட்டாரு. சந்துரு கூட தான் இருக்கும். சாப்பாடு கெட்டு அன்றைக்கி சாப்பாடு கொண்டு வராமல் இருந்தப்போ ஒரு பொண்ணு தான் சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவன் பசியாச்சு. அப்புறம் அந்த பொண்ணு அவனும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். ஒரு நாள் அந்த பொண்ணை சாதாரண ஒரு வார்த்தையாச்சு ரேப் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இதுக்கப்புறம் பொண்ணுக்கு மான போனா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு விலகிட்டாங்க. ஆனால் இவன் ரெடி பண்ண எல்லா அதார்த்தையும் யாரும் வந்து மிரட்டுறாங்களா, நான் யாருன்னு தெரில. ஹவுஸ் ஓனர் சிவா எல்லாருமே ப்ரெஷரு, போகாத எந்த பிரச்சனைக்கும் போகாதன்னு. வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துதான். சாப்பாடு போட்டாங்க நன்றிக்காக செத்துட்டான். நன்றியோட நல்லா தெரில, நாய் மாரி அடிச்சு போட்டேன். இப்பெல்லாம் கூட இதெல்லாம் கூட உன்கிட்ட சொல்கிறது கூட உனக்கு தெரியாதுன்னு இல்லை. நீ கேட்டாலாவது உனக்கு தெரிஞ்சுக்கணும். அது நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, ஃப்ரெண்டு தான் யாரோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, ஏன் என்னாச்சு புரியல, என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் பேசுகிறது எப்படி உங்கள் எல்லாருக்கும் புரியலையோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எதுவும் இந்த அரசாங்கத்துக்கு புரியாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொன்னோன்னு தான் ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. வேலைக்காரன் படம். அந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஹீரோ சேல்ஸ்மேன்ட்ட பேசிகிட்டு இருப்பார். சேல்ஸ்மேன் பேக்லேருந்து ஒரு டின் எடுத்து, அதாவது இந்த கோக் மாதிரி, அதை எடுத்து இது என்னது அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவான், சார் இதில் 7 விட்டமின் இருக்குது சார், எனர்ஜி ட்ரிங்க்கு அப்படின்னு. அதுக்கு அந்த ஹீரோ சொல்லுவார், இதில் 12 கெமிக்கல் இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து அந்த ரசிகர்கள் கூட்டம் செம்ம கிளாப்ஸ். இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் ஒன்று கவனித்தேன். கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சுல்ல, அதுக்கு அதே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு தான் தொண்டை தண்ணி தணிச்சிக்கிட்டாங்க. 2.5 மணி நேரம் படத்துலேயே ஒன்றும் கழட்ட முடியலையே. 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில். எங்கள் ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு வாய் வலிக்கும், அதனால்
நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். வாழ்க ஜனநாயகம்.